guys, assalamu alaikum. Welcome to our Jahana's cooking. Sunday special நான் அவுட்டிங் எங்கே போக போகிறேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தாங்க போக போகிறேன். ஸ்பெஷலான மேரேஜ் ஃபங்க்ஷன். முன்னாள் கலெக்டர் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் நானும் எங்கள் டேடி, மாமா, என்னோடய ஹஸ்பண்ட், சன், எங்கள் மம்மி எல்லாம் கிளம்பி காரில் ஏறி போக போகிறோம். நான் வீடியோக்குள்ளே போய் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சு வைங்க யார் வீட்டு கல்யாணமாக இருக்குன்னு நம்ம கல்யாண மண்டபத்தில் போய் சந்திப்போம். என்னடா இன்னும் கல்யாண மண்டபம் வரலன்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துக்கிட்ட கிட்டத்தட்ட இந்த இடத்துல இது என்ன இடம்னா சிவகங்கை பாண்டி கோயில் இடங்க. இதில் மட்டும் ஒரு அரை மணி நேரம் டிராஃபிக்கில் வெயிட் பண்ணோங்க. 10 o'clock 10:15 வீட்டை விட்டு கிளம்புனோன்னா இங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான இதுனா ஷார்ப்பாக நிக்கா ஓதுறதுக்கு கிளம்பியாச்சு. இது என்னடா திருப்பி இதே காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? துவாரகா பேலஸில் தான் இந்த மேரேஜ் நடந்துச்சுங்க. இது எங்கள் குடும்பத்து மேரேஜ் தான், நன்னா வீட்டு சன்னோட மேரேஜுங்க. மதுரையில் தான் நடைபெற்றுச்சு. பொண்ணு ஜட்ஜோட மகங்க. நிக்காக என்ன திருமணம், மாப்பிள்ளை பொண்ணு பேர் போட்டு எங்கள் குடும்பத்து சார்பாக வருகன்னு உங்களை வரவேற்கிறேன்னு எக்கச்சக்க காருங்க. செலிபிரிட்டி கல்யாணத்தை விட இந்த கலெக்டர் வீட்டு கல்யாணத்தில் அவ்வளோ கூட்டங்க. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நீட்டாக கூட்டம் இருக்கிற மாதிரியே தெரியாது, டீசெண்டாக சமாளித்தாங்க. இப்போ நம்ம வர்றப்பேலேருந்து வருகன்னு வரவேற்றதுலேருந்து நம்ம ஸ்டேஜில் போய் அங்கே மண்டபத்துக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப ஸ்டேஜில் மாப்பிள்ளை பொண்ணுக்கு நிக்காக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஜமாத்தார்கள்லாம் நிக்கா துவா ஓதி நிக்காக நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சுங்க, சிறு சிறப்புமா. இப்போ நம்ம துவாரகா பேலஸ்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். அங்கேருந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். அப்படியே கார்லேருந்து நம்ம இறங்குனதுக்கப்புறம் சைடில் கார் பார்க்கிங்க. இங்கே நம்ம வர்றப்ப என்ட்ரன்ஸ் வர்றப்ப வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் மம்மியும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் என்னன்னு யோசிக்கிறீங்கல்ல, ஃப்ரெஷ்ஷான தர்பூசணி ஜூஸுங்க. அதை குடிச்சிட்டு எங்கள் டேடி அப்புறம் மாமா என்னோடய ஹஸ்பண்டுக்காண்டி வெயிட் பண்ணோம். வர்றப்ப நல்ல மணக்க பன்னீரோட வரவேற்றாங்கங்க. அப்புறம் சாக்லேட், அப்புறம் எப்பவும் போல் கல்கண்டு, பூ, சந்தனம் வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் தொட்டு சந்தனத்தை வச்சுட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு எங்கள் டேடி அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், மாமா எல்லாம் வர்றாங்க. இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேராவது உட்காந்துருப்பாங்க. லேடிஸ் தனியாங்க, ஜென்ட்ஸ் மட்டுமே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு உள்ளே போய் நான் காமிக்கிறேன். லேடிஸ்க்கு மாடி ஃபுல்லாக சுற்றி வர சூப்பராக நீட்டாக குஷன் ஷீட்டோட லேடிஸ் அழகாக கல்யாணம் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கிட்டு ஜென்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ட்ஸ் தாங்க. கீழே இப்போ அமர்ந்திருக்க அனைவருமே ஜென்ட்ஸ் மட்டும்தான். பாருங்கள், அங்கே ஸ்டேஜில் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நாங்கள்லாம் வந்தோடனே மாடிக்கு இப்போ ஏறி போயாச்சு. இப்போ மாடியிலேருந்து ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ துவா ஓதுறது நிக்காவெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதையும் கேளுங்க. بارك الله لك وبارك عليكما وجمع باب الرزق وابواب الخير وابواب العافيه وابواب الجنه برحمتك يا ارحم الراحمين. اماما اللهم الف بينهما كما الفت بين سيدنا موسى عليه السلام وصبر عليها رضوان. اللهم الف بينهما كما الفت بين سيدنا يوسف عليه السلام وزلفى عليها رضوان. اللهم الف بينهما كما الفت بين سيدنا محمد صلى الله عليه وسلم وخديجة الكبرى وعائشة الصديقة رضي الله تعالى عنهما. اللهم الف بينهما كما الفت بين سيدنا علي رضي الله عنه وفاطمة الزهراء رضي الله تعالى عنها. اللهم الف بينهما كما الفت بين سائر الانبياء والصحابه واولياء والشهداء والصالحين والمسلمين والمسلمات. ربنا عليك توكلنا واليك نبنا واليك المصير. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد رب العالمين. இது வீடியோவில் சார்பாகவும் திரு கே. அலாவுதீன் IAS பணி நிறுவனர் அவர்கள் நன்றி விளையாட்டுவார்கள். இந்த நிக்காஹ் நிகழ்வானது மிகச் சிறப்புடன் நடைபெற அருள் புரிந்த எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய இரு வீட்டாளர்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே சிறப்பித்துள்ள
உங்கள் அனைவருக்கும் முதற்கண் இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. இந்த இனிய திருமண விழாவிற்கு வருகிறது மணமக்களை வாழ்த்தவிருக்கும் மாண்புமிகு இந்நாள் மேலாள் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களுக்கும் இரு வீட்டாளர் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வருகை தந்து வாழ்க்கை அமைச்சருக்கு மற்றும் மேலாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பல்வேறு பகுதிகளிலும் பெரிய சிரமம் எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறது எங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்து வருகை தந்த தொழில் அதிபர்களுக்கும் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அரசியல் குறிப்பாக புதுதில்லியிலிருந்தும் சென்னையிலிருந்தும் என்னுடைய பேட்ச்மேட்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வளைகுடா நாடுகள் மற்றும் பிற வெளிநாட்டிற்கும் இந்த திருமண நிகழ்வுக்காக வருகை தந்துள்ள உறவினர்கள், நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் வருகை தந்துள்ள இனிய நண்பர்கள், உறவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இங்கே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு சைவம் தரைத்தளத்தில் அனைவருக்கும் சேர்த்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே தரைத்தளத்தில் ஆண்களுக்கு அசைவ உணவு தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு முதல் தளத்தில் அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் மணமக்களை வாழ்த்துவதுடன் இந்த விருந்தில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நிக்காக வந்து சீர சிறப்புமா நடைபெற்று முடிஞ்சிருச்சுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒவ்வொரு ஆளாக ஸ்டேஜில் போய் வாழ்த்தி விட்டுக்கிட்டு வர்றாங்க. நம்மளும் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இப்போ சொல்லலாட்டி அடுத்து சொல்கிறதுக்கு சிறப்பான வாய்ப்பு அமையுமான்னு தெரியலை. அதனால நான் இப்போ சொல்லிடுறேன். எங்கள் நன்னா வந்து இந்த கல்யாணம் அவரோட சன் கல்யாணத்துக்கு எப்படி தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறாரோ இதை விட நிறையா பேர்த்துக்கு தலைமை தாங்கி நடத்தி வச்சுருக்காங்க. அதே போல் 36 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக 20ஆம் தேதி ஆகஸ்ட் 20 89 எங்கள் டாடிக்கும் தலைமை தாங்கி சீரும் சிறப்புமா முன்னிலையில் நின்று என்னோட தந்தையின் கல்யாணத்தை நடத்தி வச்சதும் கலெக்டர் அலாவுதீன் ஐஏஎஸ் தாங்க என்னோட நன்னா. எனக்கு நன்னா முறை வேணுங்க. இப்போ வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒவ்வொருத்தவங்களும் ஸ்டேஜில் போய் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேடிஸ்லாம் ஒரு பக்கத்து சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே பந்தி நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. சேர்ந்து கீழே வந்து பெரிய இடத்துல நடக்குது. இங்கிட்டு வந்து லேடிஸ்க்கு தனியாகவும் நடக்குது, ஜென்ஸுக்கு தனியாக நடக்குது. அதுபோல் வெஜ்ஜு நடக்குது, நான்வெஜ்ஜு நடக்குது. நன்னா வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. எந்த ஒரு கூட்டமோ எதுவுமே இல்லைங்க. பீஸ்ஃபுல்லாக வர பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்த ஃபோட்டோ எடுக்க, அந்த ஃபோட்டோவை அப்படியே அந்த நேரத்துலேயே நம்மளுக்கு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கையில் கொடுத்துருவாங்க. அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப சீர சிறப்புமாக சூப்பராக நடந்துச்சுங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சாப்பிட கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த கல்யாணத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சென்னையில் இன்ஜினியரிங் படித்தேன். என்னோடய ஃப்ரெண்டு என்னோட ரூம்மண்ட்டு ஃபௌசியாங்க. இவங்களே இந்த கல்யாணத்தில் மீட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நிறையா கல்யாணத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கல்யாணத்தில் மீட் பண்ணிட்டு அப்படியே கையோடு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட தந்தையோட கல்யாணத்தில் எடுத்த புகைப்படம். இப்போ நீங்கள் பார்க்குற புகைப்படம் வந்து திருக்கிய அலாவுதீன் ஐஏஎஸ் அவர்கள் மாப்பிள்ளையாக இருந்த என் தந்தைக்கு சீனி ஊட்டிய புகைப்படம் தான் இது. அடுத்த புகைப்படம் என் தந்தையின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய புகைப்படம் இது. அடுத்த புகைப்படம் வந்து டாக்டர் லத்தீப் அவர்கள் வாழ்த்துரை வழங்கிய புகைப்பட காட்சி. ஜமால் மொய்தீன் காலேஜில் முனைவராக இருந்த நைனார் முகமது அவர்கள் எனது தந்தையின் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்து பேசிய படம் இது. நெக்ஸ்ட்டு வந்து என் தந்தையின் கல்யாணத்தில் உணவு அருந்திய காட்சி. அதுக்கப்புறம் எனது தந்தையின் திருமணத்தின் நிகழ்ச்சியின் பின்பு மணப்பந்தலில் நகைச்சுவாக பேசி கொண்டிருந்த காட்சி. நெக்ஸ்ட்டு வந்து என் தந்தைக்கு திருமணம் நடைபெற்ற நாள் வந்து 20/8/1989 அன்று எடுத்த ஃபோட்டோ. இன்று வந்து ஏஐயில் என்ஹான்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். என் தந்தை தாயாரோட திருமணத்திற்கு வீடியோலாம் அப்போ எடுக்கலை. ஏன்னா 36 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ இல்லைங்க. இப்போ தான் சிறப்பான வீடியோ எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது. அப்போ இல்லாதனால இந்த ஃபோட்டோவில் தான் நான்
வந்து இந்த கல்யாணத்தோட அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ சாப்பாடு ரெசிபி பார்ப்போம். சிம்பிள் அண்ட் நீட் சூப்பர் ரெசிபி தான். கேரட்டும் குக்கும்பரும் சாலட் வச்சுருந்தாங்க, பெப்பர் சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து சூப்பர் அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரைட்டாக ஸ்வீட் ரெசிபி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. என்ன ஸ்வீட் ரெசிபி, என்ன மெயின் இன்க்ரீடியன்ட் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது முஸ்தபா ஸ்வீட் ரெசிபி, இது மும்பை ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பம்கின், இனிப்பு பூசணிக்காய் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணதுன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அருமையான முறையில் சூப்பர் டேஸ்ட்டில் மட்டன் பாஸ்மதி ரைஸில் செஞ்ச பிரியாணிங்க. இது வந்து மும்பை ஸ்பெஷல் பிரியாணியா, மும்பை டேஸ்ட்டு தான். அப்புறம் வந்து அதுக்கு லைட்டாக தால்ச்சா. இது மட்டும் என்னடா மதுரை ஸ்பெஷலாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இது வந்து நம்மூர் சைடுனாலே தால்ச்சா கண்டிப்பாக இருக்கும்ல, அதுக்காண்டி தால்ச்சா. மொத்தத்தில் சூப்பர் ரெசிபி, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது போக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து பீடா, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்டில் வந்து நிறையா ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாம் எடுத்து போட்டு ஐஸ்கிரீம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து நான்வெஜ் ரெசிபி. இப்போ வெஜ் ரெசிபி என்ன ஏது சொல்லலேன்னு கேட்பீங்க. நான் வெஜ்ஜு சாப்பிடல, வெஜ் வந்து தனி செக்ஷன். அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீல்ஸுக்கு வந்து என்னென்ன கொடுப்பாங்களோ கூட்டோட குழம்போட, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், மோர், அப்புறம் வந்து பாயாசம், இது வந்து தனியாக ரெசிபி, அது தனி இடத்துல வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சாப்பாடு பிரியாணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு ஃபுல்லாக அந்த கிரேவியோட மட்டன் இருக்குங்க, அதை வந்து எடுத்து ஒரு சைடு ஃபுல்லாக பிளெயின் ரைஸ் இருக்குது, அதை மிங்கிள் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேட்குறவங்களுக்கு எல்லாமே பிளெயின் ரைஸ் வச்சுருந்தாங்க, பாஸ்மதி ரைஸு, அது மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சூப்பராக நம்மளுக்கு பரிமாறுறாங்க. ஃபுல் ரெசிபி. இது வந்து மட்டன் பிரியாணி, பாஸ்மதி ரைஸில் செஞ்ச மட்டன் பிரியாணி, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பெப்பர் ட்ரை கிரேவி சிக்கனில், நெக்ஸ்ட்டு ரைட்டா சாலட் எல்லாமே உங்களுக்கு வச்சுருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பந்தி நடந்துருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பந்திலே உட்காந்து சாப்பிட்டாச்சு. அப்படியே கீழே போனால் சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு பீடா. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பீடா வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமுக்கு போயாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரூட் சாலட் எல்லாமே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டு எங்கே இனி அடுத்த கல்யாணத்துக்கு போனாலும் ஃப்ரூட் சாலட்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வச்சுருப்பாங்க, அது வாங்கிட்டு அதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து உட்கார்றப்ப எங்கள் சச்சாமாரு அங்கே சித்தி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அதையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஏற்கனவே நிறைய கல்யாணத்தில் சச்சாமார்கள்லாம் காமிச்சிருப்பேன். நத்தி சச்சா, நெக்ஸ்ட்டு வந்து ராஜா சச்சா, எல்லாரும் அமர்ந்து சொந்த பந்தத்தோட உறவினர்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு சரி வாங்க நம்ம ஸ்டேஜுக்கு போவோம், ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ மாப்பிள்ளை பண்ண வாழ்த்தி விட்டு அவங்க பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து ஸ்டேஜுக்கு கிளம்பி போயிட்டேங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 11 o'clock வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இன்னும் க்ரௌட் குறையலை. கிட்டத்தட்ட இந்த கல்யாணத்தில் 2000க்கு மேற்பட்ட மக்கள் வந்திருப்பாங்க. எங்கள் நன்னாவோட கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்களோட நண்பர்கள், சொந்த பந்தம், உறவினர்கள் அனைவரும் வந்து சீர சிறப்புமா மாப்பிள்ளையும் பொண்ணையும் நல்லா வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தி விட்டு 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழண்டு இந்த மணமக்களை அனைவரும் சந்தோஷமாக வாழ்த்தி விட்டாங்க. எங்கள் நன்னாவோட அலாவுதீன் அவங்க தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல கல்யாணத்தில் தலைமை தாங்கவங்க அவங்க தான். இப்போ இங்கிட்டு சைடில் இருக்கவங்க பொண்ணோட அத்தாங்க, அவங்க ஜட்ஜு. பல கல்யாணத்தில் தலைமை தாங்கி நடத்தி வச்சவங்க. அவங்க மயன் கல்யாணம் எவ்வளோ ஒரு சீர சிறப்புமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் எங்கள் நன்னா கூப்பிட்டாங்களோ அழைப்பு விட்டு அவங்க எல்லாருமே இந்த பொண்ணு மாப்பிள்ளைய கடல் கடந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து வாழ்த்தி விடுறதுக்கு இந்த கல்யாணத்தில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நிறைய பேர் எங்கெங்கேயோ இருந்து வந்தாங்க. அவங்க எல்லாம் மனசால வந்து நல்ல வயிறார சாப்பிட்டு மாப்பிள்ளை பொண்ணை 16 பெற்று சீர சிறப்புமாக வாழண்டு அருமையாக வந்து எங்கள் நன்னாவோட மயனோட கல்யாணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்தி விட்டாங்க. இப்போ எங்கள் அத்தா அம்மாவும் மாப்பிள்ளை பொண்ணை நேரில் போய் வாழ்த்தி விடுற நிகழ்ச்சி தான் இது. பாருங்க, இந்த மணமக்கள் வந்து 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதருங்க. மணமகனுக்கு தகுந்த மாதிரி மணமகளும், மணமகளுக்கு தகுந்த மாதிரி மணமகனும் சீர சிறப்புமா 16 செல்வம் பெற்று பல்லாண்டு சூப்பராக வாழணுங்க. எங்கள் டாடி மம்மியும்
மணமக்களை சிறு சிறப்புமாக இருக்குன்னு நல்லா வாழ்த்தி விட்டாங்க. நாங்களும் நல்லபடியாக துவா செஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தோம், உடனே பிரிண்ட் போட்டு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. அதை ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி சூப்பராக பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கிறாங்க. ஒரு சிலவங்க மறந்துட்டு வாங்காமல் போயிடுறாங்க. நாங்கள் இப்போ நின்ற புகைப்படம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. இது கொஞ்சம் சைடாக தான் இருக்கும், ஆனால் நம்மளோட ஃபேஸ் ஐடி எல்லாமே கேட்டுட்டு நம்மளுக்கு அவங்க தனிப்பட்டு இந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நேராக இப்போ எல்லாமே முடிச்சு நாங்கள் கிளம்ப போகிறாங்க. சீர சிறப்புமாக எங்கள் நன்னா விட்டு திருமணம் அருமையாக நடைபெற்றுச்சு. இதில் கலந்துக்கிட்டவங்க சரி, நீங்கள் கலந்துக்கிறாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் மணமக்களை சீர சிறப்புமாக இருக்கட்டும், பல்லாண்டு வாழண்டு வாழ்த்தி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய் மக்களே.